வணக்கம் கண்ணு, நான் அங்கே கோயம்புத்தூர் போனேன். இந்த வார்த்தை சொல்லியே ரொம்ப பல மாதம் ஆன மாதிரி இருக்குது. என் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நிறையா வேலை வந்துட்டு இப்போ நடந்துகிட்ருக்கு. கோயில் ரொம்ப பெருசாக ஆல்ரெடி பெருசாக தான் இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய வேலைப்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட். இது ஒரு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்துட்டு அதுக்கான ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் நிறையா பேர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் அதுவுங்களா, நாங்கள் பொங்கல் வச்சுட்டு கோழி அறுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பொங்கல் மட்டும் வச்சுட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. கடையில் கொடுத்து கோழிக்கு போட்டுட்டு அங்கே அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிலில் நின்று மண்டைக்காய பொங்கல் வச்சுட்ருந்தோம். உள்ளே இப்படி ஒரு மண்டபம் பொங்கல் வைக்கிறதுக்குன்னே கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போய் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடமான்னு பார்த்தா பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு இடமே கட்டி விட்டுருந்தாங்க. உண்மையிலேயே நல்ல தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். என் பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தையா இருக்கும்போது மொட்டைக்கு மட்டும்தான் அழுதுருக்கா. அதுக்கப்புறம் வேறு அடிக்கிற எந்த மொட்டைக்குமே கொஞ்சம் கூட முகம் சுளிச்சதும் இல்லை, அழுததும் கிடையாது. கம்முன்னு உட்காந்துக்குவா. என்ன அந்த முடி கொட்ட கொட்ட மேலே அரிக்கும் இல்லைங்களா, குத்துற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்து விட்டுட்டே இருப்பாள். அவங்க கொஞ்ச நேரம் இருப்பாப்பா, நான் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் எடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் குத்தும் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி உடம்புல பட்டோன்னே அரிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். அந்த ஆற்றுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இடமே கட்டி விட்டுருக்காங்க. மண்டபம் மாதிரி, அந்த மண்டபத்து வழியா ஆற்றுக்கு வர மாதிரி. நான் கூட நினச்சேன் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஆற்றுல தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், படிக்கட்டு ஃபஸ்ட்டு படிக்கட்டையே தாண்டி கூட தண்ணி அவ்வளோ இருந்துச்சு. இப்போ என்னடானா கம்பி கட்டி விட்டுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா சேஃப்டிக்கு அதுவும் பண்ணியிருக்காங்க. தண்ணி தான் ரொம்ப கலங்கலாக இருந்தது. உள்ளே இறங்கி குடிக்கிறது கொஞ்சம் எனக்கு என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு உடம்பு மட்டும் கழுவி விட்டுட்டு மூஞ்சி கழுவி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சந்தனம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. பொங்கலும் வச்சாச்சு, மொட்டையும் அடித்தாச்சு. அடுத்து சாமி கும்பிட போகணும் இல்லைங்களா. அப்புறம் நிறைய பேர் ஆற்றுல குளிச்சுட்டு இது பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்துட்டு அச்சு வைக்கிறத பார்த்துட்டாங்க. உடனே வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வச்சு விட்டுட்டு சாமி கும்பிட கிளம்பியாச்சு. இந்த சாமியும் சுற்றியும் வந்துட்டு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கோபுரம் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க, சாமிக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குற மாதிரி. ஏன்னா நிறையா என்ட்ரன்ஸில் கோபுரம் கட்டுறாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் இந்த அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா முதலையெல்லாம் பக்கத்தில் போய் தொட்டு கும்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ சுற்றியும் வந்துட்டு அந்த இது போட்டிருக்காங்க, சுத்து கம்பி மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா சேஃப்டி தான், யாரும் போய் அது இது பண்ணாமல் இது பண்ணுறதுக்கு. பூசாரி மட்டும் உள்ளே போய் நிற்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு குண்டத்தில் உப்பு வாங்கி கொட்டிட்டு சாமி நல்லபடியாக தரிசிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நாங்கள் ஏன்னா பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிருந்தோம்னா நாங்கள் சீக்கிரம் வந்திருப்போம். அப்புறம் அன்றைக்கின்னு பார்த்து நிறைய 3 பால் குடம் மாட்ட வந்தாங்க. அவங்களாம் கும்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் வரிசையில் போய் திருப்தியாக கும்பிட்டு வந்தாச்சு.